ஹலோ ஆல் வணக்கம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆல்மோஸ்ட் நாக் அவுட்ஸ் ரீச் பண்ணிட்டோம். இந்த குரூப்ல இதான் கடைசி மேட்ச். குரூப் பில சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து கராச்சியில் நடக்குது. வீடா வெல்கம் டு தி ஷோ. உங்க ஆசை ஏற்கனவே நிறைவேறிடுச்சு. ரொம்ப அதாவது தியரிட்டிக்கலி இன்னும் சான்ஸ் இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா வெளியே போகிறதுக்கு அப்படிதானே. ஆனால் ஆல் பட் குவாலிஃபைடு சவுத் ஆப்பிரிக்கா இந்த நாக் அவுட்ஸ். இங்கிலாந்து வந்து இன் பேக்கிங் அண்ட் செக் அவுட். நீங்க அவங்க நாக் அவுட்டு, இவங்க செக் அவுட்டு. உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதாவது ஒரு 180 ரன்ல தோக்கணும் சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே. இல்லைன்னா அவங்க எவ்வளவு ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறாங்களோ அதை 17 ஓவர்ல இங்கிலாந்து சேஸ் பண்ணும். ஒரு ரேண்டமா சொல்றேன், அரௌண்ட் திஸ் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் வராது நான் சொல்றது. இதே ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிருந்தான்னா, பிகாஸ் ஆஸ்திரேலியாஸ் நெட் ரன் ரேட் இஸ் நாட் தட் பேட். இப்ப ஆப்கானிஸ்தான் என்னாச்சு உங்களுக்கு, தே ஒன் பை 8 ரன்ஸ் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து, which is a க்ளோஸ் என்கவுண்டர். அதுக்கப்புறம் 107 ரன்ல தோத்தாங்க சவுத் ஆப்பிரிக்காவோட. அண்ட் தேர் கம்பீட்டிங் வித் தெம் ஃபார் அ ஸ்பாட் இன் நெட் ரன் ரேட்டுங்கும் போது இட் பிகம்ஸ் ஈவன் மோர் காம்ப்ளிகேட்டட், விச் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். இது எப்படின்னா, இப்ப நிறைய பேர், இப்ப நான் ட்வீட் போட்டேன், கங்க்ராச்சுலேஷன் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஃபார் மேக்கிங் இட் செமிஸ்னு. ஒரு சிலர் கௌஷிக் குறுக்க வந்தா அப்படின்னு கேக்குறாங்க. கௌஷிக் அப்படி குறுக்க வந்தா நாளைக்கு வந்து எர்த்குவாக் வந்து உலகமே அழிஞ்சிரும். இப்ப அது நடந்ததுன்னா நாளைக்கு எர்த்குவாக் வந்து உலகம் அழிஞ்சிரும். இப்ப அந்த மாதிரி ஒரு இதுல தோத்தாங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா, அதுவும் எப்படி, அவங்க 10 10 ஓவர் தான் போலிங் போட போறாங்க இங்கிலாந்து. அதை முன்னாடில இருந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 10 ஓவர்ல அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டென்ட் கிரியேட் பண்ண முடியுமான்றது என்னை பொறுத்த வரைக்கும் டவுட். ஆனா ஒன்னே ஒன்னு சொல்றேன், இந்த பேக் கிளாஷ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனால இங்கிலாந்து won't டேக் திஸ் கேம் எனி சீரியஸ்லி. வந்து இன்னொன்னு எப்படின்னா, நான் அந்த மாதிரி ஒரு டீம் தான் ரொம்ப டேஞ்சர் ஆடுறது உங்களுக்கு. தேவ் காட் நத்திங் டு லூஸ். வந்து ஆல்ரெடி பேஸ் பால் தான் ஆடுவாங்க, இப்ப பேஷ் பால் ஆடணும்னு பார்ப்பாங்க. BASH பால் வந்து எல்லாத்தையும் அப்படி கட்டார் முட்டார்னு அட்டின்னு தான் போப்பாங்க. ஸோ எனி திங் கேன் ஹேப்பன். சவுத் ஆப்பிரிக்கா போலிங்க ரொம்ப சுமார் தான், அதையும் சொல்லிடுறேன். எனக்கு பிடிச்ச டீம்ன்றதுனால அவங்க பெரிய டீம் பயங்க, அவங்களுக்கு ககிசோராபாதா ஒருத்தர் தான் இருக்காரு. ஆனா மகாராஜ் வந்து அந்த இல்ல, நீங்க கண்ட்ரோல். சவுத் ஆப்பிரிக்காவுக்கு முட்டு கொடுக்குறீங்கன்னு நம்ம வியூவர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. முட்டெல்லாம் கிடையாது. இப்ப அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, அவ்வளவுதான். அங்கேயே இருக்கிறது ஒரே ஸ்ட்ரைக் போலர் who can bowl in 3 dimensions. That is going to be Kagiso Rabada. மார்க்கோ என்சன் இஸ் குட் அட் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் டெத் ஓவர்ஸ் செம அடி வாங்குவாரு. மல்டர் வந்து இஸ் கை கோவில் ஃபார் 66 ரன்ஸ் இன் 10 ஓவர்ஸ். அதுக்கப்புறம் லுங்கி எங்கடி 10 ஓவர்ல 65ல இருந்து 70 ஷூரு. ஏன்னா அவங்க ஷாம்சி ஆட மாட்டாங்க. மகாராஜுக்கு ஒரு பேட் டே வந்ததுன்னா மிடில் ஓவர்ஸ்ல 340 ஷூரு. 340 சான்ஸே கிடையாது அவங்க சேஸ் பண்றதுக்கு. இங்கிலாந்து கிட்ட ஒரு போலர் இருந்தாலும் they have got no chance to chase. இங்கேயும் பாத்தீங்கன்னா, இங்க என்ன சொன்னோம், 320 வின்னிங் ஸ்கோர்னு சொன்னோம். எக்ஸாக்டா 320 ரன் நியூசிலாந்து அடிச்சு பாகிஸ்தானோட ஜெயிச்சாங்க. அடுத்த மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஆல்சோ வாஸ் பிளேட் இன் கராச்சி. சவுத் ஆப்பிரிக்கா ஸ்கோர் 315 and won handsomely. So this is the place where you need to score 320. England has got the goods to score 320, but can they defend 320? It's the biggest question mark. ஏன்னா இவங்களோட பேட்டிங் கூலிப்பட பேட்டிங்ல நினைப்பு. அண்ட் கிளாசன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி ஃபிட் அண்ட் he will play. ஏன்னா அந்த ரீசன் என்னன்னா, they இப்ப have got டோனி to. டிசோர்சி தான் வெளியே உட்கார்றதா? ஆமா, என்ன சார், நான் உங்களை கேட்கிறேன். இப்ப அடுத்த மேட்ச் அவங்களுக்கு செமிஃபைனலுங்கும் போது they want to get the full right combination which is going to play in the semifinals. சரி, அவரை ரெஸ்ட் பண்றேன், செமிஃபைனல்ஸ் ரஸ்டியா வந்து செமிஃபைனல் அவுட் ஆயிட்டாருன்னா, சோ கிளாசன் வில் டெஃபினெட்லி பிளே. அதுல வந்து எந்த சந்தேகமும் உங்களுக்கு கிடையாது. சோ 320 வந்து உங்களுக்கு ஆவரேஜ் வின்னிங் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டோம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல 55, ரெண்டாவது 10 ஓவர்லயும் ஒரு 55, ஒரு 105, ஒரு 110 ஃபார் டூ இருந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் 40 ஓவர்ல ஒரு 224 வந்துட்டீங்கன்னா 10 ஓவர் 100 ஷோர். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ரொம்பவும் கச்சாமுச்சான்னு அடிக்காம, ஆனா மொமெண்டம் தள்ளி 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 எடுத்துன்னு போயினே இருக்கணும். அந்த மாதிரி இந்த மாதிரி ஃபேஸஸ் பிரேக்அப் நீங்க வந்தீங்கன்னா நீங்க வந்து சான்ஸே கிடையாது. யூ வில் கெட் டு 320. 320 அடிக்கலன்னா ரெண்டு டீமுமே கஷ்டப்படுவாங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு. பிகாஸ் வி ஆர் எக்ஸ்போஸ்ட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் பாதரிங் போத் த டீம்ஸ் when it comes to bowling. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பாருங்க, பேஸ் போலர்ஸ் பிஃபோர் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி சின்ஸ் 2015 182 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் 123 விக்கெட் எடுத்திருக்காங்க. எக்கானமி ஆஃப் பேஸ் போலர்ஸ் 5.81, எக்கானமி ஆஃப் ஸ்பின்னர்ஸ் 5.72. அதனால உங்களுக்கு வந்து பெரிய எந்த இதுவும் கிடையாது உங்களுக்கு. இங்கேயும் பாத்தீங்கன்னா சேம் தியரி வாட் யூ ஆர் கோயிங் டு ஸ்பீக் அபவுட். அந்த ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ்ல எவன் செட் பண்றானோ கேம, ரொம்ப நல்லா செட் பண்ணாங்க நியூசிலாந்து பாகிஸ்தான் கேம்ல.
நியூசிலாந்து 71 for 2. இவங்க டாட் மேல டாட் ஆடி 49 for 2 பாகிஸ்தான். அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் அகைன் த எக்கானமி ஃப்ரம் 11 to 35, பிகாஸ் திஸ் இஸ் த கேம் வேர் த ஸ்பின்னர்ஸ் டோன்ட் ரியலி கம் அண்ட் ரூல் யூ அரவுண்ட்ன்றதுனால இந்த சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் ஆப்கானிஸ்தான் மேட்ச் பாத்தீங்கன்னாலும் 100க்கும் உங்களுக்கு வந்துட்டு பெருசா விக்கெட் விழல, ரஷித் கானுக்கும் விக்கெட் விழல, மகாராஜுக்கும் விக்கெட் விழல. அப்படிங்கும்போது யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்பின்னர்ஸ் ஆர் நாட் கோயிங் டு கம் ஹியர் அண்ட் கிரியேட் எனி டேமேஜ். தி பிட்ச் இஸ் கோயிங் டு பி ரியலி குட், பட் இட் பி ஸ்லைட்லி ஆன் த ஸ்லோயர் சைடுங்கும் போது உங்களுக்கு அவங்களோட பிளேயிங் லெவன் இங்கிலாந்து எப்படி போவாங்கன்னா ஒரே ஒரு இப்ப டக்கட்டு சால்ட் ஓபன் பண்ணுவாங்க. ஜெமி ஸ்மித்துக்கு பதிலா பேண்டனுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்களா, இல்லைன்னா பரவாயில்ல இந்த சீரீஸ் எடுத்துன்னு வந்துட்டேன் இன்னொரு சான்ஸ் ஜெமி ஸ்மித்துக்கு கொடுத்துட்டு இஃப் இஸ் நாட் பர்ஃபார்மிங் தென் ஐ எம் கோயிங் டு பிரிங் பேண்டன் ஃப்ரெஷ். நான் எப்படி யோசிப்பேன் அப்படிதான் யோசிப்பேன். எஸ், ஜெமி ஸ்மித் has been given opportunity, he didn't perform, I'll give him one more chance to see. Okay, இந்த சான்ஸ் நீ அடிக்கலன்னா when I'm going to come back for another bilateral series that will be Banton. அதனால நான் ஜெமி ஸ்மித் போவேன், பட் there is a chance Banton will play, followed by ரூட் ப்ரூக். அப்படி பாத்தீங்கன்னா ப்ரூக்கும் அடிக்கல, followed by பட்லர், அப்புறம் டெட்ஸ்டோனே வருது எனக்கு, லிவிங்ஸ்டன், அதுக்கப்புறம் ஓவர்டனுக்கு பதில ரேஹான் அஹமத் ஆட முடியுமா அப்படின்னு கண்டிப்பா பார்ப்பாங்க. ஏன்னா அந்த நம்பர் 7ல அவர் வந்து உங்களுக்கு டக்கட்லாம் ரன் அடிக்கிறாரு, ரூட் ரன் அடிக்கிறாரு, பட்லரும் கொஞ்சம் ரன் அடிக்கிறாருங்கும் போது அந்த ஒரு டெம்டேஷன் இருக்கும். ரஷீது அதுக்கப்புறம் யோசிப்பாங்க ஆர்ச்சருக்கு பதில ஆர்ச்சரை ரெஸ்ட் பண்ணிட்டு சக்கீப் மஹமூதா ஆடலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. உட்டை ரெஸ்ட் பண்ணிட்டு கஸ் அட்கின்சனை ஆடலாமா யோசிப்பாங்க. இவ்வளவு சேஞ்சஸ் பண்ணாலும் இந்த லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இந்த டீம் காம்பினேஷன் மாறாது. That is, Gus Atkinson is also quick, ball similar lengths to Wood. Saqib Mahmood will be a great addition if he plays in place of Archer, where he can have a break. Maybe they will stick with Overton, ஜெமி ஸ்மித்தா, பேண்டனா. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 சேஞ்சஸ் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா கிளாசன் இஸ் ஃபிட்ன்றதுனால இட்ஸ் கோயிங் டு பி பவுமா, ரிக்கில்டன், ரசி வாண்டர் துசேன், ஐடன் மாக்ரம், கிளாசன், மில்ல, மல்ட, யான்சன், ரபாதா, மகாராஜ். The only thing is they have to really think considering ஸ்டப்ரே ஷாம்சி இன் பிளேஸ் ஆஃப் லுங்கி இங்கிடி. அதை பண்ணுவாங்களா தெரியாது, அதைத்தான் அவங்க பண்ணணும். ஏன்னா ஷாம்சி has got very good records in PSL, he has really bowled well there. அதை பண்ணுவாங்களான்னு தெரியாது. The top 3 which is going to give them a start. தான் பவுமா சொல்லனே பெருசா 100-150 கிடையாது, அந்த ஸ்டார்ட் 30 கொடுப்பாரு. ரயன் ரிக்கில்டன் இஸ் ஃபிளாஷி, கேன் கெட் அவுட் எனி டைம், பட் இஸ் பீன் அன் ஃபார்ம் ஆஃப் லேட். ரசி வாண்டர் ஒரு பேங்க் டக்கட் சென்சிபிள் ஆடுறாரு, பியூட்டிஃபுல்லா ஆடுறாரு. அவர் ஒருத்தர் தான் இந்த பேஸ்பால தள்ளி வச்சுட்டு நான் ரன் அடிக்கணும் அடிக்கிறாரு. சால்ட் ரொம்ப நாளா அடிக்கல, அதனால வந்துட்டு அப்படியே அவர் அப்ரோச்சை சேஞ்ச் பண்ண போறது இல்ல. எக்ஸ்ப்ளோசிவ், டேஞ்சரஸ், யூ நெவர் நோ வெதர் ஹி கேன் கம் இன்டு தி பிக்சர். ஜெமி ஸ்மித்தா இருந்தாலும் சரி, பேண்டனா இருந்தாலும் சரி, 2 பேருமே நல்ல பிளேயர்ஸ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிங்கும்போது இங்க எதுவுமே நான் பெருசா எட்ஜ் கொடுக்க மாட்டேன். அதே மாதிரி ஸ்பின்னு அப்படின்னு பார்க்கும்போது இந்த 11-35 அப்படின்னா ஷாம்சியே இவங்க ஆட மாட்டாங்க, லுங்கி எங்கிடியை தான் ஆடுவாங்க. அங்க 10 ஓவர் ஆசில் ரஷீத் இஸ் கோயிங் டு கிரியேட் எனார்மஸ் பிரஷர். கேஷவ் விக்கெட்டும் அவர் எடுப்பார். ஆதில் ரஷீத் இஸ் காட் a wicket taking ability being a wrist spinner. Maharaj is someone who is definitely going to bowl his 10 overs for cheap 52-53 runs. அதுக்கப்புறம் வந்து இங்க மார்க்ராம் பேக்கப், அங்க பாத்தீங்கன்னா நோ மேட்டர் வாட் அங்கெங்கே போட்டு லிவிங்ஸ்டனால விக்கெட் எடுக்க முடியும், ரூட்டால விக்கெட் எடுக்க முடியும். அப்படிங்கிறதுனால அங்க ஸ்பின் எட்ஜ் 11-35 ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குன்றதுனால அந்த எட்ஜ் அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட் 10 ஓவர்ல இந்த பிளிட்ஸ், இந்த லாஸ்ட் 10 ஓவர் பிளிட்ஸ் பாத்தீங்கன்னா இங்க மில்லர், மல்டர், யான்சன், அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்லர், லிவிங்ஸ்டன், ஓவர்டன் போது அங்கேயும் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் கொஞ்சம் இருக்குன்றதுனால சர்ப்ரைசிங்லி we are here about honesty. அதை விட்டே கொடுக்க மாட்டேன், முட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். இங்கிலாந்து வித் கோ வித் எட்ஜ் ஆஃப் 52-48 இன்ஸ்பைட் ஆஃப் லூசிங் 2 games. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. பீடா ஒயிட் வாஷ் தான் இல்ல இங்கிலாந்துக்குன்றீங்களா? நீங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லிட்டீங்கல்ல ஈஸியா. நான் இங்கிலாந்துட்டேன், நான் ஓ, இங்கிலாந்து நீங்க கேட்கிறேன். இங்கிலாந்துன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இங்கிலாந்து ஜெயிச்சிருவாங்கன்றீங்க. ஸோ ஐ கோ வித் யூ பீடா. எனக்கு என்னமோ அவங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சுட்டு தான் ஊருக்கு போவாங்கன்னு தோணுது. பட் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் மேட்சா இருக்கும். இங்கிலாந்து ஜெயிப்பாங்க. நான் அக்ரி வித் யூ ஆன் திஸ். இங்கிலாந்து ஜெயிப்பாங்கன்னு நானும் நினைக்கிறேன். See, ஃபேண்டசி போலாமா? அதான் சொல்றேனே, நோ மேட்டர் வாட் தே ஹவ் பீன் டேக்கிங் எ பீட்டிங் இன் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ். நோ மேட்டர் வாட் நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப தே வில் பி கிளப்டு வித் பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான். இப்ப அவங்க தோத்தாங்கன்னா பங்களாதேஷ் பாகிஸ்தான் அதே லைட்டா ஒருத்தர் கொட்டம் மட்டும் கொடுப்பான், மேட்ச் நடந்துருது, செதற விட்டுருப்போம் அப்படின்னு இவனும் சொல்லுவான் அவனும் சொல்லுவான்.
இவன் ஒருத்தன் தான் 3க்கு முன்னாடி அடி வாங்குவாங்க போது they will go all guns blazing. ரெண்டாவது they have got nothing to play. அவங்க ஆடுறதுக்கு அவனுக்கு எதுவுமே கிடையாது. நான் போய் விட்டு வீர்றேன்னு அந்த மாதிரி வீர்னாங்கன்னா நாளைக்கு அந்த பேஸ்பால் அப்ரோச்சும் அவங்களுக்கு ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குன்றதுனால நான் எட்ஜ் கொடுத்தேன். நீங்களும் வந்துட்டு யூ ஆர் ஆல்சோ இன் மை சைட். தேங்க்ஸ் ஃபார் தட். இப்ப ஃபேண்டசி பிளேஸ்னா அந்த டக்கெட் வந்து இப்பதான் சொன்னேன். எக்ஸ்ட்ராடினரியா வந்துட்டு அவரோட அப்ரோச்சை மாத்திருக்காரு. பிகம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிம், அ பிக் டக்கெட். ரசிவான்றது ஹுசேன் எப்பவுமே சொல்லுவேன், பெருசா அடிக்கலைன்னாலும் ஒரு 40-50 ஷூரு. ஜோ ரூட் போலிங்கும் டெஃபினட்டா போடுவார், சந்தேகமே இல்லை. ஆன் டாப் ஆஃப் ஹிஸ் கேம். அதனால ஜோ ரூட். Kagiso Rabada is the only guy who's a three-dimensional bowler, is good enough to pick wickets in all three phases. அவர் எடுப்பேன். அதுக்கப்புறம் ஐம் கோயிங் வித் கேஷவ் மகாராஜ். அவரு எப்படி ஒரு விக்கெட் எடுத்துருவாரு. என்னோட 5 பிக் பாத்தீங்கன்னா பென் டக்கட், ரசிவான்றது ஹுசேன், ஜோ ரூட், மகாராஜ் அண்ட் ரபாதா. இப்ப நீங்க வந்துட்டு யாரை வச்சு ஆரம்பிக்க போறீங்க தெரியல. எனக்கு கெஸ் பண்றேன் மார்க்கோ ஆன்சன் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, நீங்க என் பிளேயர் மார்க்கோ யான்சனே நான் ஸ்டார்ட் பண்றேன். மார்க்கோ யான்சன் 1, அதில் ரஷீத் 2. நீங்களே சொன்னீங்க அவர் தான் உருப்படியான ஒரு பவுலரு. அதில் ரஷீத், மார்க்கோ யான்சன், தெம்பா பவுமா. நீங்க எப்பவுமே போடுற அந்த உங்களோட கபிலன் போஸ்டர் போடுவீங்களா, அந்த தெம்பா பவுமா 3. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜேமி ஸ்மித் ஆடினா நாளைக்கு அடிப்பாருன்னு எனக்கு தோணுது. அவர் வந்து நல்ல டச்சில் தான் இருக்காரு, ஆனால் இஸ் கிவிங் இட் அவே அண்ட் கோயிங். நல்ல பால். இப்போ நீங்க சொன்னீங்களே குர்பாஸ்லாம் வந்து போல்ட் ஆகிட்டு போயிட்டாரு இவர் பால்லன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பவுலர் டென்ட் கெட் த பெட்டர் ஆஃப் ஹிம். அவரே வந்து தூக்கி கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. ஸோ ஜேமி ஸ்மித் நான் நாளைக்கு அடிப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். தெம்பா பவுமா, ஜேமி ஸ்மித், மார்க்கோ யான்சன், அதில் ரஷீது. ரபாடா எப்பயுமே அந்த 2 விக்கெட் ஸ்டாண்டர்ட், அதனால நான் ரபாடாவும் அதில் போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டேன் நான் சார் ரபாடாவா. சாரி சார். எடுத்துட்டீங்களா? சரி, ஓகே, டன். அப்போ நான் வந்து மகாராஜா இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க. வுட்டு இந்த குரூப்பையும் எடுத்துட்டீங்கன்னா அப்போ லிவிங்ஸ்டன் தான், டெட்ஸ்டன் தான் இருக்கவே இருக்கு. 50வது ஓவர் போட்டு 2 விக்கெட் எடுப்பாரு. ஃபேண்டசிக்குனே பிறந்தவர் அவரு. அதனால நேர்ந்து விட்டவங்க சார் ஃபேண்டசிக்குன்னு. அதனால லிவிங்ஸ்டன், தெம்பா பவுமா, ஜேமி ஸ்மித், அப்துல் ரஷீது, மார்க்கோ யான்சன். ஸோ இதான் என் பிக்கு. ஸோ என் டீட்டெயிலாக சொல்லிட்டீங்க, மேட்சப்ஸ், பிளேயிங் 11. அதே சமயம் ஃபேண்டசியும் பார்த்துட்டோம். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? 2 பேரும் இங்கிலாந்து ஜெயிப்போம்னு சொல்லியிருக்கோம். நீங்க சொல்றத நான் ஒத்துப்பேன். நான் ஜெமி ஸ்மித் தான் ஆடுவேன். ஏன்னா given you a reason. பேண்டன் எப்படி வந்தாரு? பெத்தலோட பேக்கப் பேண்டன். ஓகே, பேண்டன் இஸ் நாட் someone who was not there in their plans. Thanks to his form in IL-20 and Bethel got injured, they got Banton. ஸோ உங்களுக்கு ரூட் வந்து இப்ப நம்பர் 4ல இருக்காருங்க போது அக்ரீட். ஜெமி ஸ்மித் வந்துட்டு டிடன்ட் மேக் யூஸ் ஆஃப் ஹிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்க சொன்ன மாதிரி 2 மேட்சுமே கொடுத்துட்டு போனாரு. மேட்ச் அப்படியே மிடான்ல தூக்கி அடிச்சாரு. போன மேட்ச் இறங்கி சுத்தி லீடிங் எட்ஜ் பாயிண்ட்ல கேட்ச். இட்ஸ் நாட் தட் he got a great delivery that got him out and it looks beautiful when he's on the flow போது நான் வந்து இன்னொரு மேட்ச் அவருக்கு சான்ஸ் கொடுப்பேன். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து will go all guns blazing tomorrow. சவுத் ஆப்பிரிக்கா தோத்தாலும் இட் இஸ் நாட் ரியலி கோயிங் டு பாதர் them much because they are the semi-finals already. ஸோ ப்ரெஷர் இல்லாம ஆடுவாங்க. பட் இங்கிலாந்துக்கு தான் இந்த மேட்ச் மோரு. they don't want to end up in such an embarrassing situation. played 3, lost 3. எனக்கு என்னமோ இங்கிலாந்து வந்துட்டு will do well tomorrow அப்படின்னு தோணுது. நீங்களும் அதே தான் சொல்லியிருக்கீங்க. let us see what happens. unfortunately நாளைக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆகும். I'm not going to make sir wait. We will do the review the day after tomorrow morning quickly and publish it. Please bear with us. Thanks a lot for your patience until we come back and do a review on this particular match which we expect to be very, very close with your very own octopus. Thanks a lot and bye bye.